ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் இன்னொரு முறை தண்டவத் பிரணாம். ஸோ பகவத்கீதை கர்ம யோகம் 3வது அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு வரோம். 19வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நிஷ்காம கர்மால தான் இருக்கும் நம்ம. அப்படின்னா என்னன்னா நம்ம தொடர்ந்து நம்மளோட வேலையை செய்யணும், கடமையை செய்யணும். ஆனா அது எப்படின்னா பற்றின்மையோட செய்யணும். அந்த பலன்கள் மேல பற்றின்மையா இருக்கணும். அதுதான் முக்கியமா. அதுக்கு இப்ப என்ன பார்க்க போறோம்னா 20வது ஸ்லோகம்ல இருந்து 24வது ஸ்லோகம் வரைக்கும் எப்படி ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிறது, ஏன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த 4 ஸ்லோகங்களை கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பார்க்க போறோம். இப்ப 20ல இருந்து 24 வரைக்கும் 4 இல்ல 5 ஸ்லோகமே வரும்னு நினைக்கிறேன். சோ அதை நம்ம பார்த்துருவோம் இன்னைக்கு. கர்மநைவ ஹி சம்சித்திம் ஆஸ்தித ஜனகாதயः லோகசங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. ஓகே, நான் ஒரு முறை படிக்கிறேன், அதுக்கப்புறம் விருப்பம் இருக்கிறவங்க முழுசா படிச்சுக்கோங்க. கர்மனைவ ஹி சம்சித்திம் ஆஸ்தித ஜனகாதயः லோகசங்கிரஹம் ஏவாபி சம்பஸ்யன் கர்த்துமர்ஹசி. கர்மன் ஐவ, அது கர்மன் ஐவன் படிக்கணும். கர்மன் ஐவ. சரி. சரி, நீங்க படிங்க மாதாஜி. ஜெயலட்சுமி மாதாஜி வந்தோடனே படிக்கலாம், அவங்க அடுத்தது படிச்சுட்டோம். ஸ்லோகம் 20. கர்மணைஹி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹம் ஏவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. ஜனகரை போன்ற மன்னர்களும் நியமிக்கப்பட்ட கடமைகளை செய்வதன் மூலமாகவே பக்குவமற்றனர். எனவே பொதுமக்களுக்கு அறிவூட்டுவதற்காக நீ உன்னுடைய கடமையை செய்தாக வேண்டும். ஜனகரை போன்ற மன்னர்கள் பரவாயில்லை பற்று ஆத்மாக்கள். எனவே வேதங்களும் விருப்பப்பட்டுள்ள கடமைகளை செய்வதற்கு வேண்டிய தன்மை அவர்களுக்கு இல்லை. இருப்பினும் பொதுமக்களுக்கு எடுத்துக்காட்டாக விளக்கப்பட்ட அவர்களும் தங்களது கடமைகளை செய்தனர். ஜனகன் சீதையின் தந்தையும் பகவான் ஸ்ரீராமரை மருமகனாகவும் உள்ளார். பகவானின் பெரும் பக்தர் என்பதால் அவர் திகழ்முறையில் வீட்டிருந்தார். ஆனால் மிதிலை என்ற அங்குமானத்தில் போவதில்லை. மன்னராக இருந்ததால் விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவது எப்படி என்பதை தனது குடிமக்களுக்கு கற்றுத்தர வேண்டியிருந்தது. பகவான் கிருஷ்ணருக்கும் அவரது நித்திய நண்பனான அர்ஜுனருக்கும் குருஷேத்திர போர்க்களத்தில் போரிடுவதற்கான எந்த ஒரு தன்மையும் இல்லை. இருப்பினும் நல்ல பேச்சு வார்த்தைகள் தோல்வியும் போது போர் அவசியமானது என்பதை மக்களுக்கு கற்பிப்பதற்காக அவர்கள் போரிட்டனர். குருஷேத்திர யுத்தத்திற்கு முன் போரிட்டல் போர்க்கான எல்லா முயற்சிகளும் பரமபுருஷ பகவானால் மேற்கொள்ளப்பட்டன. ஆனால் எதிர்த்தார்கள் போரிடுவதில் உறுதியுடன் இருந்தனர். எனவே இது போன்ற நேர்மையான காரணத்திற்காக போரிடுவது அவசியமானதாகும். கிருஷ்ண உணர்வில் நிறைவேற்றவர்களுக்கு உலகில் எவ்வித விருப்பமும் இல்லாத போது பொதுமக்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் நோக்கத்தோடு அவர் தொடர்ந்து செயலாற்றுகிறார். கிருஷ்ண உணர்வில் அனுபவம் பெற்றவர்கள் மக்கள் தங்களை பின்பற்றும் விதத்தில் செயலாற்ற முடியும். இதை பின்வரும் ஸ்லோகம் விளக்குகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இந்த ஸ்லோகம் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி. படிக்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் இந்த போர்ல ஈடுபடல, நான் துறவரம் மேற்கொள்றேன், இதை விட்டுட்டு நான் காட்டுக்கு போயிடுறேன், இல்லை பிச்சை எடுத்துனாது நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு இந்த போரெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அர்ஜுனனோட வாதம். கிருஷ்ணன் அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்றதுக்கு தான் கிருஷ்ணா இதெல்லாம் பேசிட்டு வர்றாரு இல்லையா. ஏன் நீ உன்னோட கடமையை செய்யணும், உனக்கு விதிக்கப்பட்ட கடமைன்னு இருக்கும் இல்லையா, அதை நீ ஏன் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப கர்மயோகம், நிஷ்காம கர்மயோகம், இது அந்த வழிமுறையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு அர்ஜுனனுக்கு.
இப்போ அர்ஜுனன் சொல்றபடி அவன் காட்டுக்கு போறான், வேலையில இருந்து கடமையில இருந்து துறவரம் எடுத்துக்கிறான். அப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் இப்ப தலைவர்கள் பண்ற மாதிரிதான் மக்கள், பொது ஜனங்கள், லோக சங்கிரகம், பொது ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்துதான் காப்பி பண்ணுவாங்க இல்லையா. லீடர்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், லீடர்ஸ்னு ஒரு சொசைட்டில இருக்காங்க, ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரி ஒரு பதவியில இருக்கிறவங்க, அவங்க பெத்தவங்களா இருந்தாலும், அரசியல்ல இருந்தாலும், வாத்தியாரா இருந்தாலும், பெரிய தலைவர்களா இருந்தாலும், நம்ம எல்லாருமே அவங்கள நிமிர்ந்து பார்ப்போம், அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது பார்ப்போம், அதுபடி ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம் ஒரு நல்ல விஷயங்களை. பட் துரதிருஷ்டவசமா இப்போ கலியுகத்துல பார்த்தோம்னா நிறைய தவறான விஷயங்களை தான் மக்கள் ஃபாலோ பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கும் உபயோகம் இல்லை, சொல்லி கொடுக்குற தலைவர்களுக்கும் உபயோகம் இல்லாம இருக்குது. இப்போ ஒரு சினிமா ஆகட்டும், இல்ல அரசியல் ஆகட்டும், எல்லாருமே ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்காங்களா அப்படின்னா கலியுகத்துல அது கேள்விக்குறியாதான் இருக்கு இல்லைங்களா. இப்ப ஜனக ஆதயக, இந்த இடத்துல கிருஷ்ணரே சொல்றாரு, ஜனக மகாராஜ மத்த அவர் போல சில அரசர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் உதாரணமா இங்க சொல்றாங்க. அவங்க எல்லாம் ஆல்ரெடி சம்சித்தம், அந்த அவங்களோட கர்மனால கர்மனைவ ஹி சம்சித்திம், அவங்க நல்லா ஒரு பெர்ஃபெக்ஷனா தான் இருக்காங்க அவங்களோட ஒர்க்ல. அவங்க என்னதான் ஞானிகளா இருந்தாலும், ராஜ ரிஷிகளா இருந்தாலும், ஏன்னா ஞானம் இல்லைன்னா ஒரு வேலையை பண்ண முடியாது. அரசரா இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க படிச்சிருக்கணும், சாஸ்திரம் படிச்சிருக்கணும், அதுபடி நடக்கணும். இப்போ இந்த கலியுகத்துல மாதிரி எல்லாம் 80 வயசு 70 வயசு 100 வயசு வரைக்கும் வாழ்றது கிடையாது இல்லையா. அப்பெல்லாம் பார்த்தோம்னா சத்தியுகம், திரேத்த யுகம், துவாபர யுகம்ல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்வாங்க. அப்போ அந்த நெடுங்காலம் அவங்க ஆட்சியிலேயே அரசவையில அவங்க ஆட்சி புரியறதே நெடுங்காலமா அவங்க பண்ண வேண்டிய மாதிரி வரும். 60,000 ஆண்டு காலங்கள், இல்ல 10,000 ஆண்டு காலங்கள் கர்தாம முனியே தியானத்துல இருப்பாரு. சோ அதுக்கப்புறம்தான் விஷ்ணு வருவாரு. அப்புறம் கபில முனிங்கிற பையன் கிருஷ்ணாவோட அவதாரமே பிறப்பாங்க. சோ தேவகுத்திக்கும் கர்தாம முனிக்கும் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு இடத்துல பார்த்தோம்னா, இப்போ தசரத மகாராஜ் 60,000 ஆண்டுகள் ஆண்டாங்க அப்படின்னு சில இடங்கள்ல பாக்குறோம். இப்ப நிறைய ஆண்டுகள் அவங்க ஆளும் போது அவங்க தெளிவா இருக்கணும். அவங்களுக்கு லீடர்ஷிப் அவங்க பண்ணும்போது பிராமணாக்கள் அவங்கள கைட் பண்றதுக்கு அவங்களும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும். இப்படி ஞானத்துல, வைராகியத்துல இல்லையா. பக்திய பேஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஞானம் வைராகியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நம்மளுக்கு பக்திங்கிற ஒரு யோகத்தை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, பக்திங்கிறது சிம்பிள். நம்ம திரும்ப திரும்ப கேட்கறதெல்லாம் என்னன்னா, பக்தி யோகம்ங்கிறது ரொம்ப எளிமையான வழி, அதே மாதிரி உடனடியா பலனை பார்க்கக்கூடிய வழி, இதுல கடினமே கிடையாது. இந்த மாதிரி தபஸ்யாக்கள் 10,000 வருஷம் பண்ணணும், 50,000 வருஷம் பண்ணணும், லட்சக்கணக்கான வருஷம் பண்ணணுங்கிற எந்த இதுவும் கிடையாது. திருப்பி திருப்பி பிறப்பு எடுக்கணுங்கிற அந்த விதிகளும் கிடையாது. கிருஷ்ண பக்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹரிநாமத்தை மட்டும் நம்ம சாண்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அத நம்மளோட பலன் உடனடியாவே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. இப்போ பெரிய பெரிய லீடர்ஸ், டீச்சர்ஸ், இல்ல பேரண்ட்ஸ் இவங்களையெல்லாம் பார்த்து வழியில நம்ம நடக்கும் போது அவங்க நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கும் நல்லது, அதையவே ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கும் நல்ல பலன் கிடைக்க போகுது. இதே அர்ஜுனன் காட்டுக்கு போயிட்டேன், நான் துறவரம் மேற்கொண்டுட்டேன், என்னோட கடமைகளை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா, அதே போல பொது ஜனங்களும் நாங்களும் அர்ஜுனன் மாதிரியே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா, ஆனா அர்ஜுனன்னாவது பரவாயில்ல, அவனுக்கு தகுதி இருக்கு, துறவரம் மேற்கொண்டாலும் துறவரத்தை கடைபிடிக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கு. அந்த தகுதி இருக்கிற டைம்லயே கிருஷ்ணர் அதை திட்டுறாரு, இல்ல உனக்கு செட் ஆகாது, நீ சத்திரியன், பிராமணரோட வேலையை நீ ஏன் செய்யற, சத்திரியனோட வேலையை மட்டும் நீ செய்யி, சந்நியாசத்தை ஏன் பண்ற, நீ கிரகஸ்தனா கிரகஸ்தன் வேலையை மட்டும் செய்யி அப்படிங்கறதுதான் கிருஷ்ணரோட வாதம் அங்க. இதே அவங்க மெச்சூர் இல்லாம பொதுமக்கள்ல நிறைய பேர் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க அர்ஜுனனோட வழிய. அப்போ அவங்க காட்டுக்கு போறாங்க, கடமைகளை விட்டுறாங்க, அவங்க கிரகஸ்தனா இருக்கிற போது குடும்பத்தை விட்டுறாங்க, இல்ல அவங்களும் ஒரு போர்ல ஒரு வீரரா இருக்கும்போது சத்திரியன் வேலையும் விட்டுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும், அது அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. மேபி எப்படி சொல்றது, எக்ஸ்டர்னலா
எப்படி சொல்றதுன்னா பிசிக்கலா வெளிப்படையா பார்த்தா நம்மளுக்கு தெரியும், ஓகே இவங்க வந்து துறவரம் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ஆனா இன்டர்னலா மர்க்கட் வைராகியம்னு கூட பார்த்தோம் இல்லைங்களா? ஃபல்கு வைராகியம், மர்க்கட் வைராகியம், அப்புறம் யுக்த வைராகியம் அப்படின்னு எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போலியான வைராகியத்தை எடுத்துட்டு வெளிப்படையா மட்டும் வைராகியமா, அதாவது நான் துறவரம் எடுத்துட்டேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் பற்றின்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுறது. அதுக்கு ஒரு 2 காரணம் இருக்கலாம். இந்த மாதிரி மூடத்தனமா அவன் பண்ணா நானும் பண்றேன்ட்டு போறது ஒண்ணு, தன்னோட சூழ்நிலைய பரிசீலிக்காம ஜஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்றது ஒண்ணு. இன்னொன்னு கடமையிலிருந்து தப்பிச்சு போறக்காக, எனக்கு இந்த குடும்பம், குழந்தை, குட்டி, வேலை, சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ் வேண்டாம், எனக்கு இந்த ப்ரெஷர் வேண்டாம், இதை விட்டுட்டு நான் போயிடுறேன், ஃப்ரீயா இருக்கலாம், நான் மட்டும்தான், எனக்கு என்ன வேணும் எப்ப வேணுங்கிறது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போறது ஒண்ணு. ஸோ இது ரெண்டுமே தவறானது. ஏன்னா இன்டர்னலா துறவரம் எடுத்திருக்கணும், இன்டர்னலா நம்ம பற்றின்மையோட இருக்கணும். எக்ஸ்டர்னலா மட்டும், வெளிப்படையா மட்டும், வெளிப்புறத்துல நான் எல்லா பற்றின்மையா இருக்கேன்னு மத்தவங்ககிட்ட காமிச்சிட்டு உள்ளுக்குள்ளார நம்ம ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அது கண்டிப்பா ஒர்க் ஆக போறது இல்லை, அவங்களுக்கும் எந்த பலனும் கொடுக்க போறது இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து பாவ விளைவு, பாவ செயல்களாதான் அது மாறும் இல்லைங்களா? ஏன்னா அது ஹிப்போக்ரிசி மாதிரி, அது பாவ செயல்களாதான் மாறும். அப்போ இந்த இடத்துக்கு என்னன்னா இன்னொன்னு, அவங்களால கண்டினியூவும் பண்ண முடியாது. அப்படியே அவங்க துறவரம் எடுத்துட்டு போனாலும், இந்த பொது ஜனங்கள் அர்ஜுனன் மாதிரி நானும் பண்றேன்ட்டு போனாலும், உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு பௌதீக ஆசைகள் இருக்கிறதுனால அதுலயே நினைச்சு இது பண்றதுனால வெளியிலயும் அதுக்கப்புறம் ஒழுங்கா பற்றின்மையா இருக்க முடியாது, உள்ளுக்குள்ளேயும் ஆல்ரெடி அவங்க பற்றின்மையா இல்லை. அதனால அடுத்த ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்ல போறாரு, என்ன எப்படி நம்ம பண்ணணும், பெரிய ஆளுக இல்ல பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு. 3வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகம். யத் யத் ஆச்சரத்தி ஸ்ரேஷ்தஸ் தத் தத் ஏவ தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. நான் ஒரு முறை படிக்கிறேன், அதுக்கப்புறம் ஜெயலட்சுமி மாதாஜி இதை படிங்க. யத் யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்தஸ் தத் தத் ஏவ தரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே. பெரிய மனிதன் எப்படி செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஊமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகின்றது. ஒருமுறை தன்னுடைய சுய நடத்தையின் மூலம் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவன் பொதுமக்களுக்கு எப்போதும் தேவை. புகைப்பிடிக்கக்கூடிய தலைவன் புகைப்பிடிக்கக் கூடாது என்று மக்களிடம் கற்பிக்க இயலாது. கல்வி கற்பிக்க தொடங்கும் முன்னரே ஆசிரியர்களின் நடத்தை முறையானதாக இருக்க வேண்டும் என்று பகவான் சைதன்யர் கூறியுள்ளார். அவ்வாறு கற்பிப்பவரே ஆச்சாரியர், அதாவது உன்னதமான ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே பொதுமக்களுக்கு கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சாஸ்திரங்களின் கொள்கைகளை கடைபிடித்தாக வேண்டும். உண்மையான வேத நூல்களின் கொள்கைகளான விதைகளை ஆசிரியரால் உருவாக்க முடியாது. மனு சங்கீதையை போன்ற வேத நூல்கள் மனித சமுதாயத்தினரால் பின்பற்றப்பட வேண்டிய தரமான புத்தகங்களாக கருதப்படுகின்றன. எனவே ஒரு தலைவனின் போதனைகள் அத்தகைய தரமான சாஸ்திரங்களின் கொள்கைகளை அடிப்படையாக வைத்தே அமைய வேண்டும். தன்னை முன்னேற்றிக் கொள்ள விரும்புபவன் பெரும் ஆசிரியர்களால் பயிற்சி செய்யப்பட்டபடி முறையான விதிகளை கடைபிடித்தாக வேண்டும். பெரும் பக்தர்களுக்கு அடைசுவடுகளை பின்பற்றி செயலாற்றுவதே ஆன்மீக உணர்வுவதையும் முன்னேறுவதற்கான வழி என்பதை சிறுவர் பாகவதம் உறுதி செய்கின்றனர். மன்னர், நாட்டின் தலைவர், தந்தை, பள்ளி ஆசிரியர் ஆகியோர் அனைவரும் இயற்கையாகவே கவனமற்ற பொதுமக்களுக்கு தலைவர்களாக கருதப்படுகிறார்கள். தங்களை சார்ந்திருப்போரை கரையேற்றம் பொறுப்பை இயற்கையான தலைவர்களுக்கு உண்டு. எனவே சிறப்பான நிறுவனங்கள் வழங்கப்பட்டுள்ள நீதி மற்றும்
ஆன்மீக நியமங்களை இலக்குவன் மூலம் நன்றாக உணர்ந்திருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நம்ம பிரபுபாதரே பார்க்குறோம் இல்லையா, அதாவது கிரேட் மேன் என்ன பண்றாங்களோ, அதாவது சிறந்த மனிதர்கள் செய்யும் போது அதை பார்க்குற பொது ஜனங்கள் அதை பார்த்து பண்ணணுங்கிற அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும் இல்லையா. அப்போ பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கின்றானோ அதையே பொதுமக்களும் பின்பற்றுகின்றனர். தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் ஓமை அமைத்து காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதும் பின்பற்றுகிறது. அப்போ நம்ம நம்ம யாரையாவது நம்ம அண்ணாந்து பாக்குறோம், இவங்க நல்லா பண்றாங்க பக்தியில, நமக்கு பக்தியில நம்மளுக்கு முன்னேறணும்னு ஆசை இருந்ததுன்னா நம்ம பக்தி நல்லா பண்றவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறோம். அடுத்தது அவங்கள பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகுறோம், நம்மளுக்கும் அவங்கள மாதிரி பண்ணணும், பக்தி பண்ணணுங்கிற ஆசை வருது, அவங்கள மாதிரி சாஸ்திரம் படிக்கணும், இல்ல அந்த ஞானத்தை வர வச்சுக்கணும், பக்தி தொண்டுல ஈடுபடணும் அப்படிங்கிற ஆசை வருது. இப்ப அந்த மாதிரி சங்கம் எடுத்துக்காம நம்ம வேற மாதிரி சங்கம் எடுத்துட்டோம்னா நம்ம பக்திங்கிற ஒரு விஷயத்த நம்ம மறந்துருவோம். ஏற்கனவே மறந்து இருக்கிறோம், கலியுகத்துல எல்லாருமே மறந்தாச்சு. கலியுகம்னு இல்லை, இப்போ கலியுகத்துல ரொம்பவே மோசமான நிலைமையில இருக்கும். பட் ப்ரீவியஸ் யுகாலையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த உடல், ஆனா ப்ரீவியஸ் யுகால என்னன்னு பார்த்தோம்னா எல்லாருமே அந்த சத்தியம், சௌச்சம், அதுக்கப்புறம் தப்பம், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுங்கிறது குருகுலம் கல்வி அப்படிங்கிறது, ஆச்சாரியர் வழி போறது, பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டிஸா இருக்கும். இப்பெல்லாம் யாராவது அதை பண்ணினாலே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கு, இன்னும் இதெல்லாம் பண்றாங்களா, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம அப்ப அந்த காலத்துல பார்த்தோம்னா இது ஒரு ஒரு சாதாரண விஷயமா தான் இருந்தது இல்லையா. இப்ப பிரபுபாதர் ஒரு முறை கோயிலுக்கு சீக்கிரமாவே வந்துட்டாரு. அப்போ கோயில் சுத்தமா இல்ல. அப்ப அவரு ஒன்னும் பண்ணல, யாரையும் கூப்பிட்டு எதுவும் சொல்லல. அவர் பாட்டுக்கு அந்த ப்ரூம் இருக்கு இல்லைங்களா, கூட்டுற இது, அதை எடுத்து டெம்பிள அவரே கூட்ட ஆரம்பிச்சுட்டாரு. அப்ப அதை பார்த்து அவரோட சிஷ்யர்களுக்கு ரொம்ப அது ஒரு அதிர்ச்சியாவும் இருந்தது, அதே சமயம் கொஞ்சம் தலைகுனிவாவும் இருந்தது. என்ன இவரு பண்றாரு, நம்ம செய்ய வேண்டிய வேலை இவரு செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் கிட்ட போய் சொல்றாங்க. இல்ல இல்ல நீங்க பண்ண வேண்டாம் பிரபுபாதர், நாங்க பண்றோம் அப்படின்னோனையும் அவரு சொல்றாரு, நான் பண்ணல அப்படின்னா நீ எப்படி பண்ணுவ, அப்ப நான் ஒரு உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறத அவர் இப்படி சொல்றாரு. நான் பண்ணலன்னா நீ எப்படி பண்ண போற அப்படின்னு. ஏன்னா பிரபுபாதர் ஆரம்ப காலத்துல எல்லாம் பார்த்தோம்னா சும்மா உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்க மாட்டாரு, அவரு இறங்கி செய்யணும். ஏன்னா யாரும் இல்லை அப்போ ஆரம்ப காலத்துலன்னா, ரொம்ப ஆரம்ப கட்ட காலத்துல எல்லாம் ஆளுகள் யாருமே கிடையாது இல்லையா. அப்போ இவருதான் இறங்கி ப்ரீச்சிங் ஆகட்டும், அந்த பிரச்சாரம் கிளாஸ் கொடுக்கறது எப்பவுமே இவர் கொடுப்பாரு. அப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆனோடனே ஒவ்வொரு இடத்துல கோயில்கள் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவரோட சிஷ்யர்கள் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இவர் இருக்கிற டைம்ல இவர் தான் கொடுப்பாரு, ஆரம்ப நிலையில இவர் தான் கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி உணவெல்லாம் இருக்காது, யாரும் டொனேஷன் பணம் கொடுக்கறதோ இல்ல ஏதாவது பொருள் கொடுக்கறதோங்கிறது ஆரம்ப காலத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்ப இவருக்கு அந்த புஸ்தகத்தை வித்தோ இல்ல ஏதோ ஒரு பணம், ஒன்னு ரெண்டு சிஷ்யர்கள் ஏதாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா, இல்ல ஆரம்ப காலத்துல யாராவது பழங்கள் யாராவது கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த ஒரு பழம் ஒரு ஆப்பிள வச்சு கட் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு உயர்ந்ததுன்னா விருந்து, ஒவ்வொரு சண்டேவும் விருந்து அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கும்னு பாத்துக்கணும் நம்ம. பட் ஆரம்ப நிலையில இப்படிதான் இருந்தது. சோ அவரை பார்த்து பார்த்து சிஷ்யர்கள் கத்துக்கிட்டாங்க. ஒரு முறை கோயில் விக்கிரகத்தை இது பண்ணும்போது கார்விங் பண்ணுவாங்க இல்லையா, அதை வடிவமைக்கும் போது அந்த ஃபாரினர்ஸ்க்கு அந்த பண்பாடு இதெல்லாம் தெரியாது இல்லைங்களா, நம்மளோட வேத கலாச்சாரம் வேத பண்பாடு இது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க சிகரெட் புடிச்சுக்கிட்டே ஜெகநாதர்ன்னு நினைக்கிறேன், ஜெகநாத விக்கிரகத்துக்கு மேல அவங்க கார்பெண்டரோ என்னமோதான் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா ஜெகநாதர் மரத்தல தாரு அப்படின்னா மரம்னு அர்த்தம், தாரு பிரம்மன்னு சொல்லுவாங்க. அது ஸ்பெஷலான மரம். பட் எல்லா டைமும் அது மாதிரி கிடைக்காது. ஸோ இவங்க ஃபாரின்ல ஏதோ அந்த மரம் கிடைச்ச மரத்தை வச்சு இவரு பகவான வடிவமைச்சிட்டு இருக்கும் போதுன்னு நினைக்கிறது, ஜெகநாதருக்கு மேல அவங்க சிகரெட் புடிச்சிட்டு அப்படியே மேல வச்சிடுறாங்க. சம்திங் லைக் தட். அவங்க ஒரு மரியாதை கிடையாது, சாமி நம்ம விக்கிரகத்தை செஞ்சுட்டு இருக்கோம், எவ்வளவு தூய்மையா மனசு
உள்ள தூய்மை வெளிப்புற தூய்மைன்னு எல்லாம் இருக்கணும். அதெல்லாம் அவங்க யோசிக்கல. அப்போ ஆரம்ப நிலையில பிரபுபாதர்னால சொல்லக்கூட முடியாது நீங்க இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஆள்களும் கம்மி, இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த சிகரெட் பிடிக்கிறத வந்து அவரு தனியா கூப்பிட்டு அது கண்டிக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டா கண்டிச்சாரு. அந்த அவங்க அதுலயே மனசு அவங்களே உருகி போய் இது தப்பு நம்ம பண்ணியிருக்க கூடாதுங்கிறத உணர்ற அளவுக்கு அவரு ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ஹார்ஷா இல்லாம. அதே போல இன்னொரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கு. இன்னொரு இதுல படிச்சது, இப்போ இவர் போய் பூரி போறது இவர் தான் சொல்லி கொடுத்திருக்காரு. சேரீ கட்டுறதுல இருந்து சமையல் செய்யறதுல இருந்துன்னு எல்லாத்துக்குமே எப்படி பண்ணணும் அப்படிங்கறது சொல்லி கொடுத்திருக்காரு. ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ்க்கு ஒண்ணுமே தெரியாது. அப்பெல்லாம் யூடியூப் அந்த மாதிரியும் ஒன்னும் சமாச்சாரங்கள் இல்ல. அப்ப இவரு வந்து ஒவ்வொன்னும் சொல்லி கொடுத்தாதான் அவங்க கத்துக்கிட்டு அதை பண்ணுவாங்க இல்லையா. அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது, சில பேர் வந்து சன்னியாசத்திலேயே விரும்புறவங்கள அதுலயே விட்டுறது, சில பேர் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவரே கல்யாணம் பண்ணி வைக்கிறது, குழந்தைக்கு பேரு வைக்கிறது. சோ ஒரு குடும்பமாவே எல்லாம் அந்த ஆரம்ப நிலையில இருந்தது. அப்போ ஒரு முறை இவரு வந்து சமைக்கணும், இவரோட சிஷ்யர் ஒருத்தர் போய் சமைச்சிருக்காரோ என்னமோ, அது வந்து ரொம்ப ட்ரையா வந்திருக்கு, உப்பி வரல, அந்த ரொட்டியோ பூரியோ ஏதோ ஒண்ணு. அப்போ இவரு டிசைபிள் வந்து அவரோட சிஷ்யர் கொடுக்கும்போது இது என்ன இப்படி வந்திருக்கு, ரஃபா ஹார்டா இருக்கே அப்படின்னு பிரபுபாதர் கேட்கும்போது, அதுக்கு அந்த சிஷ்யர் வந்து இதுக்கு மேல பெட்டரா வராது, கொடுத்திருக்கிற இன்கிரீடியன்ஸை வச்சு இவ்வளவுதான் பெஸ்டா பண்ண முடியும், யாருனாலையுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. அப்ப பிரபுபாதர் கேக்குறாரு, யாருனாலையுமே பண்ண முடியாதானதுக்கு, ஆமா யாருனாலையுமே பண்ண முடியாது, இதுக்கு மேல பெட்டரா வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த சிஷ்யர். உடனே இவர் வந்து அந்த பொருளை கொடு, என்னென்ன பொருள் நீ உபயோகப்படுத்தினியோ அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு, அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அந்த தண்ணி உப்பு அந்த மாதிரிதான் இவரு பிணைஞ்சு போடுறாரு. பூரியோ இல்ல ரொட்டியோ சம்திங், நல்லா உப்பி நல்லா சாஃப்டா அவ்வளோ சூப்பரா வருது. அப்ப அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனா அந்த டிசைபிள் இன்னும் ஞாபகம் வச்சு இந்த மெமரிஸ்ன்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாத் மெமரிஸ்ன்னு யூடியூப்ல போட்டாலே நிறைய சிஷ்யர்கள் அவங்களோட அந்த அன்பு பரிமாற்றம், பிரபுபாதருக்கும் அவங்களுக்கும் நடந்த அன்பு பரிமாற்றத்தோட மெமரிஸை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அது யூடியூப்லயும் போட்டிருப்பாங்க. சிலதெல்லாம் நீங்களும் போய் பார்க்கலாம். அதுல ஒண்ணுதான் இது. இப்ப எந்த அளவுக்கு அவங்களுக்கு அத ஈர்ப்பு இருந்ததுன்னா, இப்ப பிரபுபாதர் வந்து சில சமயம் திட்டி கண்டிக்கிறது ஒண்ணு, சில சமயங்கள்ல வந்து அவரே செஞ்சு காமிக்கிறது, இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு. ஆரம்ப நிலையில கண்டிப்பா அவர் தான் பண்ணி காமிச்சாரு, ஏன்னா யாருக்கும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா பின்னாடி போக போக அவங்க பழகினதுக்கு அப்புறமும் தவறுகள் செய்யறாங்க அப்படிங்கும் போது இவர் இறங்கி செஞ்சு காமிக்கிறது, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும், டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசேஷனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இருந்து அவ்வளோ அவருக்கு வந்து சர்வ ஞானமும் இருந்ததுனால, அது ஒரு லா ஆகட்டும், லா மேட்டர், லீகல் மேட்டர் ஆகட்டும், இல்ல ஒரு பப்ளிக் மேட்டர் ஆகட்டும், சோசியல் மேட்டர் ஆகட்டும், எல்லாத்தையுமே அவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. அதுல நிறைய மெமரிஸ். அதை நம்ம கேட்டோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் இது புக்கு படிக்கும் போது இந்த யுவர் எவர் வெல் விஷர் அப்படிங்கிற புக்கு அதை படிக்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நிறைய டைம் அது வந்து ரொம்ப சென்டிமெண்டலா தான் எனக்கு எமோஷனல் ஆயிருச்சு. சென்டிமெண்டல்ங்கிறத விட எமோஷனலா. ஏன்னா அவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் 69 வயசுல போறாங்க அப்படின்னா, அழகா வீட்லயே, நான் ஏற்கனவே இது உங்களுக்கு சொல்லியிருப்பேன், வீட்டுல அவருக்கு செட் ஆகலன்னு சொல்லி சன்னியாசம் எடுத்துடுறாரு. இவங்க பக்திக்கு ஹெல்ப்பா அசோசியேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஃபேவரபிளாவும் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி குழந்தைகளுக்கு ஆல்ரெடி அவங்க எல்லாம் பெருசாயிட்டாங்க குழந்தைகள், அதனால இவர் இருந்துதான் பண்ணணுங்கிறதும் இல்லை. சோ அதனால இவர் கிளம்பிட்டாரு. கிளம்பி போய் விருந்தாவன்லயும் செட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்திருக்கலாம். அவரு திருப்பியும் அமெரிக்கா போகணும், கஷ்டப்படணுங்கிறது கிடையாது. இப்ப ஜனக மகாராஜ் மாதிரி, இப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ஜனக மகாராஜ் இல்ல மத்த ராஜரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்ல. நான் வந்து பற்றின்மைங்கிறது ஞானம் வைராகியம் எனக்கு வந்துருச்சு, நான் பக்தியிலயும் இருக்கேன், எல்லாமே சரியா நடந்துரும், நான் பேசாம இருந்துக்கிறேன் அப்படின்னா அது சரியான இது கிடையாது, தீர்வு கிடையாது. ஏன்னா மக்கள் பார்த்து பண்ணாங்கன்னா அவங்க வந்து எதுலையுமே முழுமை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. 100% இவங்களுக்கு அந்த தன்னிலையை உணர்றது, ஆத்ம ஞானத்தை உணர்றது,
பகவான் பக்தி ஞானத்தை இறை ஞானத்தை உணர்றது, இதெல்லாம் வந்து ராஜரிஷிகள்னா இதெல்லாம் கண்டிப்பா உணர்ந்திருப்பாங்க ஆல்ரெடி. ஜனக மகாராஜ், அம்பரீஷ் மகாராஜ், யுதிஷ்டர் மகாராஜ் இவங்கெல்லாம் ஆல்ரெடி உணர்ந்தவங்க. அவங்க போய் கடமையை செய்யணும்னு கிடையாது. பிரபுபாதருமே சன்னியாசின்னா சன்னியாசி என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் செய்ய மாட்டாங்க, பேசாம உட்காந்துட்டு அவருக்கு தேவையான பிரசாதம் வந்துரும். குளிக்கிறதுக்கு கங்கையாரோ யமுனையாரோ எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்கு காவிரியாரோ அது இருக்கு, போய் குளிக்கிறாங்க, பகவான் தரிசனம் எடுத்துக்கிறாங்க, பிரசாதம் கிடைக்கு, சாப்பிடுறாங்க, பஜனை பண்றாங்க, கீர்த்தனம் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்றாங்க, யாராவது கேட்டா 4 பேத்துக்கு பகவான் நாமத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதோட வேலை முடிஞ்சது இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, போய் அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும். பரா துக்க துக்கி அப்படிம்பாங்க. மத்தவங்க வருத்தத்துல இருந்தாங்கன்னா இவங்களும் வருத்தப்படுவாங்களா, அதுதான் உண்மையான பக்தர்கள், தூய பக்தர்கள். சோ அவரு போய் அப்ரோச் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு போனாரு, அதுதான் சொல்லப்படுது. அதே மாதிரி அடுத்து இப்ப நம்ம படிச்ச 21வது ஸ்லோகம் அப்படிதான். அந்த லீடர்ஸ் வந்து பொதுமக்களுக்காகட்டும் இல்ல ஆச்சாரியர் வந்து சிஷ்யர்களுக்காகட்டும் அவங்களே இறங்கி செய்யும் போது அந்த சிஷ்யர்கள் ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து கத்துக்கிட்டு அது வழி நடந்துக்கிறாங்க இல்லையா. இவங்க செய்யற, இப்ப நானே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம நீயும் செய்ய அப்படின்னு சொல்லி, இப்ப ஆச்சாரியர்னா நான் மட்டும்தான் செய்யணும், நான் மட்டும்தான் சொல்லணும்னு இல்லை. பிரபுபாதர் என்னைக்குமே வந்து நான் தான் எல்லாத்துக்கும் தீட்சை கொடுப்பேன், யாரும் கொடுக்கூடாது அப்படி சொன்னது கிடையாது. ஒவ்வொருத்தரையும் அவங்களுக்கு தகுதி உள்ளவங்களையா மாத்தி அவங்கள தீட்சை கொடுங்க அடுத்தது அப்படின்னு சொல்லி, தனக்கு அப்புறம் அடுத்தது இவங்க கொடுக்கணும் அப்படின்னு குரூப் ஆஃப் டிவோட்டீஸ் டிசைபிள்ஸ அவரு நியமனம் பண்ணாரு. ஏன்னா இது தொடரணும், குரு சீட பரம்பரைங்கிறது தொடரணும். இல்ல ஒரே குரு தான் இருக்கணும், ஆதி குரு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அப்போ கிருஷ்ணர் தான் ஆதி குரு, பலராம் தான் ஆதி குரு அப்படின்னா அதோட நின்றுக்கும் இல்லையா. நம்மளோட குரு சீட பரம்பரைங்கிறது வந்திருக்காது. நம்மளுக்கு ராபவனஜாச்சாரியார் தெரிஞ்சிருக்காது, மாதவாச்சாரியார் தெரிஞ்சிருக்காது, பிரபுபாதர் தெரிஞ்சிருக்காது, சைத்தன்ய மகாபிரபு தெரிஞ்சிருக்காது. அப்ப நம்மளுக்கு அவங்களோட பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது, ஒரு பக்தனா இருந்தா எப்படி இருக்கணும், என்ன கத்துக்கணும், என்ன மாதிரி நம்ம நடந்துக்கணுங்கிற இது நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களெல்லாம் பார்க்கும் போதுதான் இந்த சூழ்நிலையில பிரபுபாதர் ஒரு முறை சொல்லும் போது காய்கறி பிரசாதத்துக்கு வெட்டிட்டு இருக்கும் போது பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக லைட்டா விரல கட் பண்ணிருக்கும் போது சிஷ்யர் கேட்பாங்க, என்ன உங்களுக்கே, நீங்க எவ்வளவு பெரிய பக்தர், உங்களுக்கே பகவான் இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கும் போது அவரு சின்ன உதாரணம் தான், அந்த சின்ன சின்ன உதாரணத்துல இருந்து நம்ம கத்துக்கிறது நிறைய இருக்கு. அப்படிங்கறதுக்காகவே அந்த லீடிங் பை எக்ஸாம்பிள், லிவிங் பை எக்ஸாம்பிள், அவங்க வாழ்றதே ஒரு முன்னுதாரணமா இருக்கணும்னே வாழ்வாங்க. அவங்க நார்மலா தான் நடந்துக்குவாங்க, ஆனா நம்மளுக்கு அது ஒரு பாடமாவே இருக்கும், வாழ்க்கை பாடமா. அப்ப அவரு சொல்றாரு, என் கையே போக வேண்டியது கிருஷ்ணரோட அனுகிரகத்தால எனக்கு கை போகல, ஜஸ்ட் விரல்ல ஒரு கீறல் மட்டும்தான் விழுந்திருக்கு, இது பகவானோட கருணை அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஓ இப்படியும் பார்க்கலாமா ஒரு விஷயத்த அப்படின்னு. சோ அதுதான் நம்ம யத் யத் ஆச்சரதி சேஸ்த தத்தத் ஏவதரோ ஜனக அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். நமக்கு அப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, 22வது ஸ்லோகம் பார்ப்போம். நமே பாத்தஸ்தி கர்த்தவ்யம் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. சரி, நான் ஒரு முறை படிக்கிறேன், அதுக்கப்புறம் யாராவது படிங்க. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானாவாப்தம் அவாப்தவ்யம் வர்த்த ஏவ ச கர்மணி. யாரு செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா?
எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ எதுவுமில்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். விடுமுறை வேதனைகளை புருஷோத்தமரான தேவதான் கடவுள் பின்வருமாறு வர்ணிக்கப்படுகின்றார். தம் ஈஸ்வராய் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதாய் பரமம் சகோதரம் பதினாம் பரஸ்பாத் விதான தேவம் உலக ஞானங்களுக்கெல்லாம் தலை சிறந்த ஞானம் கொள்வார். அனைவரும் அவரது கட்டுப்பாட்டில் உள்ளவர். எல்லா ஜீவன்களும் முழுவதும் கடவுளும் இருந்த ஒரு குறிப்பிட்ட சக்தியை பெற்றுள்ளனர். அவர்கள் யாருமே பரம புருஷர்கள் அல்ல. இயக்குநருக்கெல்லாம் இயக்குநரான எல்லா தூதர்களாலும் வழங்கப்படுகிறார். எனவே பௌதிக துறையாளர் கட்டுப்படுத்துபவர்கள் என எல்லாரையும் பெறலாம். அவரை பெற்றுள்ளனர். அனைவராலும் வழிபடப்படுபவர். எவரிடா உயர்ந்தவர் எவரும் இல்லை. அவரே எல்லா கடமைகளுக்கும் காரணமானவர். பகவானின் ரூபம் சாதாரண ஜீவராசிகளை கொண்டவர் ஒன்றல்ல. அவரது ஆத்மாவுக்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. அவர் பூரணமானவர். அவரது குணங்கள் அனைத்தும் திவ்யமானவை. அவரது எந்த பலனும் திறன்களது செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவர். அவரது திறன்கள் எண்ணற்றவை. அவரது அரிய செயல்கள் ஏற்பாடு நடைபெறுகின்றன. எல்லா ஐஸ்வர்யங்களும் பரமேஸ்வர பகவானிடம் பூர்ணமாக இருப்பதாலும் அவர் பூர்ண உண்மை நிலையில் இருப்பதாலும் அவருக்கென்று செய்ய வேண்டிய கடமை எதுவும் இல்லை. செயலினால் பலனை அடைய வேண்டியதற்கு செய்ய வேண்டிய கடமைகள் வேண்டாம். ஆனால் அடைய வேண்டியது எதுவும் இல்லாதவருக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தும் கூட சத்திரியர்களின் தலைவர் என்ற முறையில் பகவான் கிருஷ்ணர் குருச்சாட்டில் போராட்டத்தில் ஈடுபடுகிறார். ஏனெனில் போராட்டத்தில் இருப்போருக்கு பாதுகாப்பு கொடுப்பது சத்திரியரின் கடமையாகும். பகவான் சாஸ்திரங்களின் நியமங்களுக்கு மேம்பட்டுள்ளது என்ற போதிலும் சாஸ்திரங்களின் நியமங்களில் உள்ள செயல்கள் எதையும் அவர் செய்வதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்ப கிருஷ்ணர் இப்ப ரெண்டாவது உதாரணம் சொல்றாரு. முதல் உதாரணத்துல ஜனக மகாராஜ் மாதிரி ராஜரிஷி, இன்னும் மத்த அரசர்கள்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா. இப்ப இதுல கிருஷ்ணர் தன்னையே ஒரு உதாரணமா சொல்றாரு. பகவான் பரம் சத்தியம், பரம புருஷர், யோகேஸ்வரர் இல்லையா, எல்லாத்துக்கும் அவர் தான் இவரு பரம பிதா. சோ இத்தனை விஷயங்கள் அவருக்குள்ள அடக்கமா இருக்கு. எல்லா விஷயமே அகம் சர்வஸ்ய பிரபவோ, எல்லாமே அவர்கிட்ட இருந்துதான் வருது. ஆனாலும் ஏன் அவரு வேலை செய்யணும்? ஏன் அவரோட கடமைகள்னு ஏன் அவர் செய்யணும்? அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாம். யோக நிதிரையில இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டே தான் இருக்கும் இந்த உலகம். அவர் எதுவும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இல்ல ஆட்டோமேட்டிக்கா அவரோட டிசையருக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உலகம் எல்லா பிரபஞ்சங்களும் ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு நடக்கதான் செய்யும் இல்லைங்களா. அதனோட வேலைகள் நடக்கதான் செய்யும். ஆனாலும் ஏன் இவர் கடமைகளை செய்யறாரு அப்படின்னா, ஒரு உதாரணமா இருக்கிறதுக்காக. நான் எதுவும் செய்யாம விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லி மக்கள் என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணரே ஒன்னும் செய்யலப்பா, நான் மட்டும் என்னத்துக்கு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி தவறான உதாரணமா எடுத்துட்டாங்கன்னா அப்ப அது என்ன ஆகும்? அது தேவையில்லாத ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுங்கிறது அடுத்த ஸ்லோகத்துல வரும். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? பிரித்தாவின் மகனே, உலகங்களிலும் நான் செய்ய வேண்டிய கடமை ஏதுமில்லை. எனக்கு தேவையோ நான் அடைய வேண்டியதோ ஏதுமில்லை. இருந்தும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளில் ஈடுபட்டுள்ளேன். ஆத்மராமர், கிருஷ்ணரோட பக்தர்கள் எல்லாம் ஆத்மராம முனிகள் இல்லைங்களா, கிருஷ்ண பக்தர்கள், பகவான் பக்தர்கள். அப்படி இருக்கும்போது பகவான் எப்படி இருப்பாரு? ஆத்மராம முனிகி, அவரோட பக்தர்களே ஆத்மராமர்லாம் இருக்கும்போது பகவான் எந்த அளவுக்கு ஆத்மராமரா இருக்கணும் இல்லையா. சந்தோஷம் எல்லாமே அவருக்குள்ளேயே இருக்கு. தனியா வெளியில வந்துதான் சந்தோஷத்தை தேடணுங்கிறது இல்ல. இப்போ ஒரு சாமானிய மக்கள் எதுல தேடுவாங்க சந்தோஷத்தை? அடுத்தவங்க கிட்ட தேடுவாங்க, இல்ல சில பொருட்கள்ல தேடுவாங்க, சில சம்பவம், சில அனுபவம்,
இல்ல ஒரு உறவுகள்ல இந்த மாதிரிதான் ஒரு சந்தோஷத்தை நாடி போவாங்க. பகவானுக்கு அந்த மாதிரி கிடையாது. சந்தோஷம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து வர்றதுனால அவரு அதையும் தேடணும்னு அவசியம் இல்லை. எதையுமே அவர் தேடணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. இப்ப அந்த வேலையும் அவருக்கு கிடையாது. இப்போ ராமச்சந்திரனே வரும்போது அவர் என்ன பண்ணாரு? ஒரு நல்ல சத்திரியனா, ஒரு குடும்பஸ்தனா, கிரகஸ்தனா, சத்திரியனா அந்தந்த வேலைகளை செஞ்சாரு. ராமாவை வந்து தசரத மகாராஜ் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு அவர் வாயில சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அது ஏற்கனவே இவங்க சொல்லி கைகேயி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க, சித்தி இந்த மாதிரி நீ போகணும், அதை கேட்கறக்கு அவர் சங்கடப்படுறாருன்னு. அதை கேட்டுட்டு கைகேயி வந்து ராமர்கிட்ட சொல்றத கேட்டு தசரதனாலேயே தாங்க முடியல, ஓன்னு அழுகிறாரு அவரு. ஆனா இது தசரத மகாராஜ் சொல்றதா கைகேயி சொல்லவும் அதை உடனே அது கடமையா அது கைகேயே சொல்லியிருந்தாலும் அவர் கடமையா ஏத்துதான் செஞ்சிருப்பாரு ராமர். இருந்தாலும் தன்னோட தந்தை சொல்லிட்டாரு அப்படிங்கறக்காக அவரு வந்து போராடல, அத மறுப்பு சொல்லல. அவரு வந்து பரமபுருஷ பகவானே தான் ராமர். ஆனா அவரு ஏதாவது சொன்னாரா? நான் பண்ண மாட்டேன், நான் எப்படி போய் காட்டுல போய் 14 வருஷம் கஷ்டப்படுறதா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல. சரி, மேஜிக் மூலியமா நான் கம்ஃபர்டபுளான ஜோன்ல இருந்துக்கிறேன், அங்க போய் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு காரு, எல்லா அனிமல்ஸ் கிட்ட இருந்து சேஃப்டி, செக்யூரிட்டி, நல்ல பெட்டு, குஷன் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொன்னாரா? கிடையாது. அந்த என்ன அந்த துரதிருஷ்டவசமான நிலையா இருந்தாலும் சரி, நல்ல சௌகரியமான நிலையா இருந்தாலும் சரி, அத மனசார ஏத்துக்கிட்டாரு. அவருக்கு எந்த ஒரு கடமையும் இல்லை, எந்த ஒரு கடனும் இல்லை, இதை நான் பண்ணி ஆகணும், இவ்வளவு கஷ்டம் துன்பங்களை வந்து 14 வருஷம் அனுபவிச்சாகும் காட்டலங்கிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் கிடையாது. அது ஈஸியா அவரு வேற விதமா அந்த கதையை கொண்டு போயிருக்கலாம். ஏன்னா கதை லீலையில எல்லாமே அவரோடதுதான், அவரோட விருப்பப்படிதான் லீலைகளே நடக்குது. ஆனா ஒரு நல்ல உதாரணமா இருக்கணும், எப்படி வந்து ஒரு தந்தை சொல்றத அப்படியே கடமையா செய்யணும், அதையே என்னோட வேலையா செய்யணும், அவரோட ஒரு வார்த்தை தான் என்னோட கடமை அப்படிங்கிற அந்த ஒரு இதுல இருந்தாரு, அந்த ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கணுங்கிறது காமிச்சாரு. அப்கோர்ஸ் அவர் எல்லா விதமான புரிதலும் அவர்கிட்ட இருந்து, வேதைஷ சர்வ அகமேவ வேத்தியம் எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. பட் இந்த மாதிரி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா காமிக்கிறாரு. இப்ப மதர் சீதாவும் லக்ஷ்மணன் தம்பி லக்ஷ்மணனும் தொந்தரவு பண்றாங்க, நானும் உங்களோட வருவேன் ராமா அப்படின்னு சொல்லும் போது, வேண்டாம், நீங்க ஏன் கஷ்டப்படணும், நான் போய் காட்டுல எப்படியோ ஒருத்தாள் கஷ்டப்பட்டுட்டு போறேன், நீங்க ஏன் இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு அரண்மனையிலிருந்து, சேஃப்டியா இருக்கிற அரண்மனையில இருந்து ஏன் எங்கூட வந்து கஷ்டப்படணும் அப்படிங்கும் போது அவங்க ஒத்துக்கல. சோ அவங்களும் நம்மளுக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்காங்க, சீதை ஆகட்டும் லக்ஷ்மணன் ஆகட்டும். அப்ப ராமர் வந்து தர்மம் பரோ தர்மமே அவருதான், பகவான் கிருஷ்ணர் தான். அவங்களுக்கு தனியா வெளியில போய் எதுவும் லாபம் காமிக்கணும் கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் கூட அவங்க தர்ம வழியில பர்டிகுலரா, அதுவும் ராமர் பார்த்தோம்னா ரொம்பவே மதர் சீதைய வந்து வெளியில சொன்னாலும் சரி, மத்தவங்க என்னைய தவறா பேசினாலும் சரி, நான் என் கடமையை சரியா செய்யணும். ஒரு அரசனா என்ன பண்ணணும், ஒரு மக்கள் அத்தனை பேர் இருந்தாலும், கோடி மக்கள் இருந்தாலும் அதுல ஒரு மனசு சங்கடப்பட்டு என்னோட அரசு அந்த அரசாங்கத்துல அவங்க சந்தேகப்பட்டு அதுல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரகுகுல வம்சமோட பேரு கெட்டு போயிரும். நான் புருஷனா என்னோட பேரு கெட்டாலும் பரவாயில்ல, ஆனா ரகுகுலத்தோட பேரு என்னால கெடக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணணும், மனைவியை என்கிட்ட இருந்து வெளியில அனுப்பிச்சாதான் அந்த கரும்புள்ளி போகும் அப்படின்னா நான் அதையும் பண்றேன். அப்படி பண்ணும்போது யாரு ஆக்சுவலா துயரத்துல போறாங்க? ராமனும் சீதையும் தான். அவங்கதான் அந்த பிரிவை தாங்க முடியாம அந்த அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க யாரு, மனதளவுல வாடி போனவங்க யாரு அப்படின்னா ராமனும் சீதையும் தான். ஆனா அதையவே அவங்க 2 பேரும் ஏத்துட்டு அப்பவும் அந்த உதாரணமா இருக்கணும், நல்ல உதாரணமா இருக்கணும் அப்படிங்கறக்காக. சோ அதெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்ம இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷம் ஆனாலும் யுகங்கள் ஆனாலும் நம்ம இன்னும் அந்த ராமாயணம் ஆகட்டும், கிருஷ்ண லீலைகள் ஆகட்டும் ஏன் திரும்ப திரும்ப நம்ம சொல்றோம்னா, நம்மளோட கதைன்னா அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கட்டத்துக்கு மேல திரும்ப திரும்ப ஒரே கதையை கேட்க முடியாது. சரிப்பா உன் கதை இப்படிதான் போகும் விடுற அப்படின்ட்டுருவோம். ஆனா அது ராமரோட கதை, கிருஷ்ணரோட லீலைகள் எல்லாம் கேட்கும்போது, அவதார லீலைகள், அவதார புருஷர்கள் பத்தி எல்லாம் கேட்கும்போது
நமக்கு அது பல தடவை கேட்டிருப்போம், மனப்பாடமும் ஆயாச்சுதான். ஆனாலும் திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணும். அதுதான் அந்த உன்னதமான நிலை, அதுக்கு உண்டான நிலை தான் அதுக்கு காரணம். ஏன்னா திவ்யம், அதெல்லாம் திவ்ய விஷயங்கள் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு அது கண்டிப்பா அது மேல ஈர்ப்பு. அந்த ஆத்மாவாகிய நமக்கு ஜீவேர ஸ்வரூபகோய் கிருஷ்ணர நித்யதாசா நம்ம இருக்கிற ஆத்மாக்களாக நம்மளுக்கு பகவான் மேல ஈர்ப்புங்கிறது ஒரு இரும்புக்கு எப்படி ஒரு மேக்னெட் மேல ஈர்ப்பு வருதோ அது மாதிரிதான் நம்மளுக்கு வந்து பகவான் மேல ஈர்ப்பு எப்பவுமே இருக்கு. அதை கேட்கும் போது அது அது பழைய கதை, போர் அடிக்குங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. திரும்ப திரும்ப கேட்கணும்னு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி உதாரணங்களை பார்க்கும்போது நம்மளும் அந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கறக்காகவே பகவான் வந்து சில கஷ்டங்கள் ஏத்துக்கிறாரு. சரி, 23வது ஸ்லோகமும் 24வது ஸ்லோகமும் ஒட்டுக்கா படிச்சிடலாம். யதி ஹ்யஹம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. சரி, ஒரு முறை படிச்சிடுறேன். யதி ஹியம் ந வர்த்தேயம் ஜாது கர்மணி அதந்திரிதः மம வர்த்மானுவர்த்தந்தே மனுஷ்யாः பார்த்த சர்வசः. ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதனிடம் நிச்சயமாக என் பாதையை பின்பற்றுவர். இருக்க வேண்டியது அவசியம். இதற்காக ஒவ்வொரு பண்புள்ள மனிதனுக்கும் சில குடும்ப நியமங்களை கலப்பது உண்டு. இதை தண்டத்தின் அதிகாரம் ஒரே கடமைகளை செய்யாமல் பொதுமக்கள் ஒரு அடைசூழலில் ஈடுபட்டுள்ளனர். தேவர்கள் என்ற முறையில் வீட்டிலும் வீட்டிலும் செய்ய வேண்டிய அழுத்தக்கலைகள் எல்லாவற்றையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்ததாவது ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து நாம் அறிகிறோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. 24 படிச்சிடறேன், அதுவும் நம்ம சொல்லிடலாம். உத்சிதேயுர் இமே லோகா நா குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாஹ பிரஜாஹ. ஒரு முறை படிச்சறேன். உத்சிதேயுர் இமே லோகா நா குர்யாம் கர்ம சேதஹம் சங்கரஸ்ய ச கர்த்தாஸ்யாம் உபஹன்யாம் இமாஹ பிரஜாஹ. செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாமல் இந்த உலகம் சீர்திருந்துவிடும். கடமையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகிவிடும். அதன் மூலம் எல்லாம் உயர் வாணிகளின் அமைதியாகவும் அழைப்பானாகிவிடும். பொது சமூகத்தின் அமைதியால் கிடக்கும் கடமையற்ற ஜனங்களை வர்ண சங்கர எனப்படும். இத்தனை சமுதாய தலைவரை கடந்த சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் அமைதியையும்
முறையான ஒழுங்கையும் தாழ்மையை தரக்கூடிய மக்கள் ஆன்மீக வாழ்வில் முன்னேறுகின்றனர். இத்தகு முக்கிய செயல்களின் தேவையையும் மதிப்பையும் காப்பதற்காக பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தாம் அவதரிக்கும் போது 6 சட்டதிட்டங்களை நிலைநிறுத்துகிறார். பகவானை எல்லா உயிர்வாழிகளையும் தந்தையாவார். உயிர்வாழிகள் மனிதர்களை நடந்தால் அவர்களோட பொறுப்பு மறைமுகமாக பகவானை சென்றடைகிறது. எனவே நீதி நியமங்கள் சீர்குலைந்துள்ள நேரங்களில் பகவான் தாமே அவதரித்து சமூகத்தை சீர்திருத்துகிறார். நாம் பகவானை பின்பற்ற வேண்டும் என்பதாலும் அவரை போல் நகல் செய்ய முயலக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பின்பற்றுவதும் நகல் செய்வதும் சமமில்ல. குழந்தை பருவத்தில் பகவான் கோபத்தில் மூச்சை செய்வதை நாம் நகல் செய்ய முடியாது. எந்த மனிதனுக்கும் எட்டு வேணுகிற காரியம். அவரை நகல் செய்ய முயல்பவர் உபதேசங்களை பின்பற்ற வேண்டும். நாம் உயர வேண்டும். சீனியர் பாகவதம் இதனை உறுதிப்படுத்துகிறது. வேத சமோஷராஜ் பகவான் மனுஷோடி ஸ்ரீஸ்வரன வினஷ்யத்யாசனம் ஈஸ்வராணம் வசந்தம் சத்யம் பதே ஓசரதை வசித்த சாயத் சம வசோயுக்தம் புத்திமாஸ்தத் சமோ சுரேத். பகவானுக்கு அவரால் சத்தியப்பட்ட தொண்டர்களை அனுமதிகள் அவரிடம் பின்பற்ற வேண்டும். அவர்களிடம் அறிவுரைகள் நமக்கு மிகுந்த நன்மை அளிக்கக்கூடியவர். புத்திசாலி மனிதர்கள் அவற்றை அறிவுறுத்தப்பட்டபடி பின்பற்ற முடியும். இவற்றில் ஞானவிகாசங்கள் நகல் செய்வதனை மிக நாளும் இருக்க வேண்டும். செயல்படுவதை மிக செயலாக எண்ணி விஷத்தால் குடிக்க முயலக்கூடாது. சூரியன் சந்திரனின் இயக்கத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய சகோதரின் நிலை உயர்ந்த நிலை என்பதை நாம் எப்போதும் எண்ணி பார்க்க வேண்டும். இத்தகு சக்தி என்று உயர் சக்தி கொண்ட விவசாயிகள் நகல் செய்ய முடியாது. அதேபோல் திறந்த விஷத்தை செயல்படுவதும் பிடிக்கும். இதனால் சாதாரண மனிதன் ஒரு துணியை உட்கொண்டாலும் இறப்பது நிச்சயம். சாதாரண சாதனை நகல் செய்வதை மரணத்தை வரவாக ஆகுதல் என்பதை இருந்து தந்தை கொண்ட பாடகத்தின் பொருட்களை உட்கொள்வதன் மூலம் சாதாரண செய்யும் சில போலீசார்களும் உண்டு. இதுபோல ஞானத்துடன் முறையை தூக்குவதன் அளவு எவ்வளவு இருந்த சில போலி கிருஷ்ண பக்தர்களை எவ்வளவு பிரேமமான ஆசிரியர்களால் நகல் செய்ய விரும்புகின்றனர். எனவே சக்தி அலங்காரிகளை நகல் செய்வதை காண்பித்து அடைந்தது அறிவுரைகளை கடைபிடிப்பதில் சிறந்தது. தகுதியின்றி அமரங்களுடன் தவிர உண்மையால் கடவுளின் சக்தி இருந்தால்தான் பல மனதாரங்கள் நடமாடி கொண்டார்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்ஸ் மாதாஜி. ஸோ 24, 23, 24 இந்த ஸ்லோகங்கள் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். ஏனெனில் விதிக்கப்பட்ட கடமைகளை கவனத்துடன் செயலாற்ற நான் எப்பொழுதாவது தவறினால் மனிதரெல்லாம் நிச்சயமாக என் பாதையே பின்பற்றுவர். அவர் மியூட்ல போட்டுக்கோங்க மாதாஜி எல்லாரும். ஓகே. இப்போ கிருஷ்ணர் கடமையை அவரு தேவையில்லை, அவர் எந்த கடமையும் செய்யணும்னு, ஏன்னா அவர் தான் பரமபுருஷ பகவான். ஆனாலும் அவர் கடமையை செய்யறாரு. எதுக்குன்னா ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அப்படி கடமையை செய்யல, இல்ல தவறிட்டாரு, கடமையை செய்யறதுல இருந்து தவறிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா இந்த சாமானிய மக்கள் அவரோட பாதையை நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். எதுலையெல்லாம் நம்ம ஈஸியா நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்க முடியுமோ அதுலயெல்லாம் நம்ம, அதாவது சட்டத்துல ஓட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்படி நம்ம கார்னர்ஸை கட் பண்ண முடியுமோ அதுக்காக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாராவது ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா அவங்களே அந்த மாதிரி பண்றாங்க, நம்ம ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? சில பேர் விரதங்களை எளிமையா பண்றாங்கன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு சிச்சுவேஷன் ரீசன் இருக்கலாம், அவங்களுக்கு உடல்நிலை குறைவா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணம், அவங்களோட குரு அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருக்கலாம், ஸ்பெஷல் கருணை கொடுத்துருந்துருக்கலாம். பரவாயில்ல, நீ இந்த மாதிரி விரதத்துல கொஞ்சம் கன்செஷன்ல பண்ணாலுமே உனக்கு அந்த பலன் உனக்கு கிடைக்கிற மாதிரி நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்திருக்கலாம். ஆனா அதை பார்த்துட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இவங்க நம்மளோட லீடர்ஸ், இவங்களே இந்த மாதிரி சாதாரணமா தான் பண்றாங்க, நம்ம ஏன் ரொம்ப அதிகபட்சத்துல பண்ணணும், நம்மளும் சாதாரணமா பண்ணிட்டு போலாம் அப்படின்னு
விட்டுருவாங்க. அது மாதிரிதான் இங்க கிருஷ்ணர் சொல்றாரு. மனிதர் என்ன பண்ணுவாங்க, என்னோட பாதைய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 24வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, நான் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யாவிடில் இந்த உலகங்கள் எல்லாம் சீரழிந்து விடும். 2வது பாயிண்ட். அப்ப என்ன ஆகும், நான் செய்யலைன்னா என்ன ஆகும்னா இந்த உலகம் எல்லாம் சீரழிஞ்சு போயிடும். மக்கள் ஃபாலோ பண்ண அவங்கள சில குரூப் ஃபாலோ பண்ணும், திருப்பி அவங்கள இன்னொரு குரூப் ஃபாலோ பண்ணும். அப்போ ஃபுல்லா உலகம்ல எல்லாரும் என்ன ஆகும், ஒரு சீர்கெட்ட வழியில போக ஆரம்பிச்சிருவாங்க. தேவையற்ற ஜனங்கள் தோன்றுவதற்கு காரணமாகி விடுவேன். அதன் மூலம் எல்லா உயிர்வாளிகளின் அமைதியையும் அளித்தவனாகி விடுவேன். சோ 2 விஷயங்கள் பிரபுபாதர் சொல்றாரு இல்லையா, வர்ணசங்கரா வர்ணாசிரமான்னு சொல்லிட்டு 2 விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. வர்ணாசிரமம் தான் நம்ம தர்ம வழியில நம்மளை கொண்டு போறது, பக்திக்கு கொண்டு போறதுக்கு நம்மளுக்கு வர்ணாசிரமம்ங்கிறது ரொம்ப முக்கியம். 4 வர்ணங்கள் 4 ஆசிரமங்கள், பிராமணா சத்திரியா வைஷ்ய சூத்ரா. அப்புறம் பிரம்மச்சாரி ஆசிரமங்கள் என்ன, பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்தாசிரம், வானப்பிரஸ்தாசிரம், சந்நியாசாசிரம்னு 4 ஆசிரமங்கள் இருக்கு. சோ இது சரியான வழியில தர்ம வழியில நம்ம போறோம். அப்படியே கோயில் குளம் பக்தி சாஸ்திரம் எல்லாம் படிக்கும்போது சாஸ்திர விதிப்படி நடக்கும்போது அப்படியே படிப்படியா முன்னேறி பக்திக்கு வரோம். அப்புறம் பக்தியில முன்னேறோம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் பக்தி அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம முன்னேறிட்டு வரோம். வர்ணாசிரமங்கிறது ஒரு கருவியா நம்ம உபயோகப்படுத்திக்கிறதுக்காக பகவானும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. சத்துர்வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்மா விபாகஷம். சரி, இது இல்ல, இப்ப ஒரு ஃபாலோ பண்ணலைன்னா என்ன ஆகும், அவங்க தர்ம வழியில யாருமே ஃபாலோ பண்ணலன்னா மக்கள் வரும்போது பிறக்குறாங்க, குழந்தைய பிறக்குது, அந்த குழந்தைய நேர்வழியில பிறக்காம தவறான வழியில பிறந்தா அவங்க எப்படி வர்ணாசிரமத்தை ஃபாலோ பண்ணுவாங்க? அது அந்த குலமெல்லாம் என்ன வர்ண சங்கரமா மாறிடும். சோ அது வேதத்துக்கு எதிரா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு குரூப் ஆயிரும். அப்ப அந்த சொசைட்டி கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது, ஒரு இழுக்கா மாறிடும் உலகத்துக்கே. அப்புறம் அது ஆகாது, அதுதான் சொல்றாரு. சோ இப்போ அர்ஜுனன் ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆரம்ப முதல் அத்தியாயத்துல எல்லாம் பார்த்தோம்னா, நான் போர் புரிஞ்சேன்னா என்ன ஆகும், மக்கள் இறப்பாங்க, போர் வீரர்கள் இறந்தா அவங்களோட மனைவி என்ன பண்ணுவாங்க, இளம் வயதா இருப்பாங்க. சில பேர் மத்த ஆம்பளைங்க அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களுக்கும் வேற வழி இல்லாம குழந்தைகளை காப்பாத்தணும்னு அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க மூலியமா ஒரு குழந்தைங்க வருது அப்படின்னா அந்த கரெக்டான கூட்டணியில வராம, இப்ப பிராமணர் சத்திரியா வைஷ்ய சூத்ரா இருக்காங்கன்னா யாரார கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நியதி இருக்கு. அதுதான் வர்ணாசிரமத்துல வருது. இப்போ சத்திரியனா இருக்கிறவங்க பிராமண பெண்ணை கல்யாணம் பண்றது, இல்ல பிராமணனா இருக்கிறவங்க சூத்ர பெண்ணை கல்யாணம் பண்றது அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் குளறுபடி ஆகக்கூடாது அப்படின்னு வர்ணாசிரமத்துல இருக்கு இல்லையா. அப்போ அந்த குழந்தைங்க என்ன ஆகும், தவறான வழியில பிறக்கிற குழந்தைங்க என்ன ஆகும் அப்படின்னா அது வர்ண சங்கரமா மாறிடும் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான் ஆரம்பத்துல, பகவத்கீதையோட ஆரம்பத்துல நம்ம கேட்கும்போது. அப்போ இப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ போர் புரிஞ்சா வர்ணாசங்கரம் ஆகும்னு சொல்ற இந்த சொசைட்டி. ஆக்சுவலா என்ன ஆகும்னா நீ போர் பண்ணலன்னா தான் வர்ணாசங்கரமா ஆகும். ஏன் அப்படின்னா பெரிய ஆளுக என்ன பண்றாங்களோ, பெரிய மனிதன் பண்றத சாமானிய மனிதன் ஃபாலோ பண்றான்னு நம்ம பாக்குறோம். அப்ப நீ ஒரு பெரிய ஆள், அர்ஜுனன்கிறது சாமானியப்பட்ட ஆள் கிடையாது இல்லைங்களா, அசாதாரணமான ஒரு ஸ்பெஷலான ஆளு, கிருஷ்ணரோட பக்தன், ராஜகுலத்துல இருக்கிறவன், அரச குலத்துல இருக்கிறவன், ஒரு சத்திரியன், அது மிக சிறந்த சத்திரியன், போர் வீரன், நிறைய தகுதிகள் இருக்கு அர்ஜுனனுக்கு, ஒன்னு ரெண்டு இல்ல. இப்ப மல்டி டேலண்டட், மல்டி ஸ்கில்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஒரு விஷயம் தவறா பண்ணிட்ட, நான் துறவரம் போறேன்னு நீ ஏதோ மனசுல இதுக்காகன்ட்டு போற, நல்ல விஷயம் பண்ணணும்ட்டு போற, ஆனா அதுவே கெட்டதா மாறும். நீ எதுக்கு போர் செஞ்சா வர்ணசங்கரம் குலம் வரும்னு நீ சொல்றையோ அது ஆக்சுவலா போர் செஞ்சா வராது. நீ போர் செய்யாம போயிட்டேன்னா அதை பார்த்து மக்கள் ஃபாலோ பண்ணி நானும் என் கடமையிலிருந்து செய்யாம தவற போறேன், ஏன்னா அர்ஜுனனே பண்ணல நான் ஏன் பண்ணணும்னு அவங்க பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுதான் வர்ணசங்கரமா மாறும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கறதா சொல்லப்படுது. சரி, இப்ப இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம், 3வது அத்தியாயத்துல 20வது ஸ்லோகத்துல இருந்து 24வது ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்திருக்கோம். உதாரணங்கள் பார்த்திருக்கோம். ஜனக மகாராஜ் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், ராமர் ஆகட்டும், ஸ்ரீல பிரபுபாதர் ஆகட்டும், எப்படி அவங்க உதாரணமா, ஒரு ஆச்சாரியனா எப்படி உதாரணமா இருக்கணும் சாமானிய மக்களுக்கு, இல்லைன்னா அவங்க தவறான வழியில போயிடுவாங்க அப்படிங்கறதுக்கு உதாரணத்தை நம்ம பார்த்தோம். இப்ப காந்தியடிகளே ஒரு முறை, உங்களுக்கு இது கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை,
குழந்தைங்க வந்து ரொம்ப அதிகமா லட்டு ஸ்வீட் சாப்பிடுது அப்படின்னு காந்தியடிகள் கிட்ட போய் சொல்றாங்க. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடாதுன்னு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு அந்த தாய் போய் கேட்கவும் காந்தியடிகள் சொல்றாரு, ஒரு வாரமோ 10 நாளோ கழிச்சு வாங்க நான் சொல்றேன் அப்படின்னு. அதே மாதிரி வர்றாங்க. அப்புறம் காந்தியடிகள் சொல்றாங்க, இந்த பாருப்பா ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு. ஏன் 10 நாள் எடுத்துட்டீங்க, அதை ஃபர்ஸ்ட் நாளே சொல்ல வேண்டியதானே. அப்ப நானே அதிகமா ஸ்வீட் சாப்பிட்டு இருந்தேன், அப்ப நான் எப்படி, எனக்கு என்ன தகுதி இருக்கு மத்தவங்க கிட்ட அதை பண்ணாதேன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதரே ஒரு பொருளறையில கொடுத்திருப்பாரு. இன்னைக்கு நம்ம படிச்சதுல சிகரெட் வெளியில இருக்கிறவங்க கிட்ட என்னம்பாங்க, சிகரெட் குடிக்காதேன்னு சொல்லுவாங்க, ஆனா தான் போய் சிகரெட் குடிக்கிறது, அது அது என்ன டீச்சிங் இல்லையா? அப்ப ஆச்சாரியர்னா என்ன சொல்றாங்களோ அதைதான் செய்யணும். அப்ப கிருஷ்ணர் வந்து சில இடங்கள்ல அவரு வேதத்துக்கு ஃபாலோ பண்ணணுங்கிறது கிடையாது, நமக்கு தான் வேதத்தை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் நமக்கு கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம வைகுந்தமோ கிருஷ்ணலோகமோ போய் அடைவோம், முக்தியோ ஏதோ ஒண்ணு கிடைக்குது. ஆனா அவருக்கு அந்த மாதிரி கிடையாது இல்லையா? அப்ப நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம், ஏன் கிருஷ்ணர் இந்த மாதிரி எல்லாம் பண்ணாரு, ராசலீலை பண்ணாங்க, நம்ம ஏன் பண்ணக்கூடாதுன்னா அதான் பிரபுபாதர் சொல்றாரு, கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்குனாரு, நீ தூக்க முடியுமா? சிவபெருமான் கூட கம்பேர் பண்றாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து இந்த சமுத்திர மந்தன் அந்த லீலை அப்ப பார்க்கடல்ல இருந்து விஷம் வரும்போது அதை குடிக்கிறாரு. அதுக்கு பேர் ஹலஹலான்னு நினைக்கிறேன் அந்த விஷயத்துக்கு பேர், அதை குடிக்கிறாரு. அப்ப நம்ம சிவபெருமான் பண்ற மாதிரியே எல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு அப்ப அதை நம்ம பண்றோமான்னா கிடையாது. ஆனா நம்மளுக்கு ஃபேவரபிளா நம்மளுக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்றோம் இல்லையா? சோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட ஆக்ஷன்ஸ் நம்ம விட்டுட்டு அவங்களோட வேர்ட்ஸ் எது, இப்போ சம்டைம்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் வந்து முரண்பாடுகள் இருக்கலாம். இப்ப கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட விளையாடுறாங்க, ராசலீல பண்றாங்க அப்படின்னா அது வந்து வேதத்துக்கு முரண்பாடா சிலது நம்மளுக்கு தோணுனாலும் அது வந்து உன்னதமான லீலைகள், அதை நம்ம நம்மளுக்கு தகுதியே இல்லை அதை பத்தி பேசுறதுக்கு, எனக்கு தகுதி கிடையாது முக்கியமா. அப்ப அதை போய் நம்ம ஃபாலோ பண்றதோ கம்பேர் பண்றதோ இல்ல அதை இழிவா பேசுறதோ அதுக்கு கண்டிப்பா ஃபுல்லா 100% தகுதி கிடையாது இல்லையா? அப்ப நம்ம அந்த ஆக்ஷன்ஸை விட்டுட்டு வேர்ட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. என்னன்னா நம்ம வந்து ஆக்ஷன் சில சமயம் நம்மளுக்கு விவில்டரிங்கா இருக்கும், நமக்கே கன்ஃபியூஷன் ஆகும், என்ன இப்படி ஆக்ஷன்ஸ் பண்றாங்க, கிருஷ்ணர் ஏன் சில சமயங்கள்ல இந்த மாதிரி பண்றாங்க அந்த மாதிரி பண்றாங்க, நம்மளுக்கு குழப்பங்கள் வரும். இப்ப ஆச்சாரியர் குருசீட பரம்பரை மூலமா நம்ம கத்துக்கல அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு குழப்பம் அடையும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணணும்னா அவரோட ஆக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணாம அவரோட வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லப்படுது. ஓகேங்களா? அப்ப அவரோட வேர்ட்ஸ்னா என்ன, வேதங்கள், அவரோட அவர் சொல்லி கொடுத்த சாஸ்திரங்கள் எல்லாமே இருக்கு நமக்கு. அப்ப நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஆச்சாரியர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரி, நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு நம்ம கன்டினியூ பண்ணுவோம் 25வது ஸ்லோகத்துல இருந்து. நமோ ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரசாதே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமி நமனி நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்தாய தேஸ்தரணி வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியவிச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. हरे कृष्ण. श्रील प्रभुपाद की जय. श्रील प्रभुपाद की जय. भगवत गीता की जय. हरे कृष्ण. ஏதாவது கேள்வி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?